பிக் பாஸ் முடிந்து 4 மாதங்கள் முடிவடைந்த நிலையில் பிக் பாஸ் வீட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்ற விஷயம் நமக்கு மிகவுமே ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அது என்னன்னா, விஜய் டிவியில் ஒவ்வொரு வருடமும் பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடங்கும் போது அந்த நிகழ்ச்சிக்காக அமைக்கப்படும் பிக் பாஸ் வீடானது சென்னை பூந்தமல்லி பகுதியில் அமைந்திருக்கிற EVP பிலிம் சிட்டி வளாகத்தில்தான் அமைக்கப்படுகிறது. 100 நாள் நிகழ்ச்சி முடிவடைந்த பிறகும் கூட அந்த வீட்டின் செட் கலைக்கப்படுவதில்லை என்கிறார்கள். தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிவடைந்தால் மலையாள பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கான வேலைகள் அதே வீட்டில் தொடருமாம். சில மாற்றங்களை மட்டுமே செய்து கொள்வார்களாம். அது முடிவடைந்தால் அப்படியே அடுத்த பிக் பாஸ் சீசன் தொடங்கிவிடும் என்கிறார்கள். அப்படி வேலை பார்த்து வந்த ஊழியர்களில் ஒருவர்தான் புகார் அளித்த பெண். திருமணமாகி கணவரை பிரிந்து வாழ்ந்து வருபவர் அந்த பெண். பிக்பாஸ் வீட்டில் வேலை பார்த்து வந்த நாட்களில் கிரண் என்பவருடன் நெருங்கி பழகி வந்துள்ளார். அந்த வீட்டின் பொறுப்பாளர் தான் கிரண். ஒரு கட்டத்தில் கிரண் தன்னை திருமணம் செய்து கொண்டார் என்றே தனது புகாரில் தெரிவித்திருக்கிறார் அந்த பெண். ஆனால் பிறகு இருவரிடையில் என்ன பிரச்சனை ஏற்பட்டது என்பது தெரியவில்லை. கிரண் அந்த பெண்ணிடம் பேசுவதையும் பழகுவதையும் தவிர்த்ததாக தெரிகிறது. எனவே காவல் நிலையத்தில் அந்த பெண் புகார் கொடுக்க அந்த புகார் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாததால் மகளிர் ஆணையத்திற்கு சென்றிருக்கிறார் அந்த பெண். அந்த பெண் புகார் கூறியிருக்கும் கிரணிடம் இது பற்றி கேட்டபோது, பிக்பாஸ் நிகழ்ச்சி நடக்கிறப்பவும் சரி, அதுக்கு அப்புறமும் சரி, அந்த இடத்துக்கு பொறுப்பாளராக இருந்து கவனிச்சுக்கிட்டது நான் தான். அதுக்காக மும்பையை சேர்ந்த எண்டமோல் கம்பெனி தான் எங்களுக்கு சம்பளம் தருது. அந்த பெண் இங்க செக்யூரிட்டியா வேலை பார்த்தவங்க. ஒரே இடத்துல வேலை பார்த்ததால அவங்கள எனக்கு தெரியும். சில நாட்கள் பேசி இருக்கோம். அவ்வளவுதான். எனக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்கு. அவங்கள நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டதா சொல்றதெல்லாம் சுத்த அபத்தமானது. பிக் பாஸ்ங்கிற நிகழ்ச்சியையும் விஜய் டிவியின் பெயரையும் கெடுக்கிற நோக்கத்தோட இப்படி ஒரு போலியான புகார அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் டிவிக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. போலீஸ் மகளிர் ஆணையத்துல இருந்து என்ன கூப்பிட்டாங்க. அங்கேயும் போய் என் தரப்பு பகுதியை சொல்லிட்டு வந்திருக்கேன். இன்னும் எங்க கூப்பிட்டாலும் விசாரணைக்கு நான் போக தயாரா இருக்கேன் அப்படின்னு கிரண் இத பத்தி பேசியிருக்காங்க. இத பத்தின கருத்தை நீங்க பதிவு பண்ணலாம்.